சென்னை மாநகராட்சியுடைய மாதாந்திர மாவட்ட கூட்டமானது ரிப்பன் மாலைகளை மேயர் பெரியார் தலைமையில் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தின் தொடக்கத்திலேயே 200 கவுன்சிலர்கள் இருந்த நிலையில வெறும் 40 கவுன்சிலர்களோட தான் இந்த கூட்டம் என்பது தொடங்கியது. இந்த நிலையில தங்களுடைய வார்டு பிரச்சனைகளை மாமன்ற கூட்டத்தில் பேசாமல் இங்கே வந்திருந்தக்கூடிய கவுன்சிலர்கள் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுதே அவர்களுடைய செல்போன்கள்ல சமூக வலைதளங்கள்ல பார்த்ததற்கான அந்த காணொலி காட்சிகள் என்பது ஆகி இருக்கிறது. இந்த நிலையில் தான் தொடக்கத்திலே 200 கவுன்சிலர்கள் இந்த நிலையில வெறும் 40 கவுன்சிலர்களே பங்கேற்றிருந்தனர். மேலும் தங்களுடைய வார்டு பிரச்சனைகளை மாமன்ற கூட்டத்தில் பேச வேண்டிய கவுன்சிலர்கள் மாமன்ற கூட்டத்தில் அந்த அமர்வில் அமர்ந்து கொண்டு செல்போன்கள்ல சமூக வலைதளங்கள்ல அவர்கள் இந்த வீடியோ பார்ப்பது போன்ற காட்சிகள் என்பது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தங்களுடைய வார்டுக்கு என்ன தேவை, வார்டுல என்னென்ன பணிகளை மேற்கொள்ள வேண்டும், எந்த பணிகள் முடிவுறாமல் இருக்கிறது உள்ளிட்ட பிரச்சனைகளை மாமன்றத்தில் கேள்வி எழுப்ப வேண்டிய மாமன்ற உறுப்பினர்களே மாமன்ற கூட்டத்தில் தம் செல்போன்கள்ல சமூக வலைதளங்கள்ல அந்த கூட்டம் அரங்கிலே உட்கார்ந்து அவர்கள் பார்வையிட்டு இருக்கிறார்கள். அவர் வந்து உரையாற்றிய அந்த இடம் காந்தி நகர். இன்னமும் அவருடைய சிலை அந்த ஊருக்குள்ளே இருக்கிறது. ஆனால் எந்த விதமான அடிப்படை வசதிகளும் இல்லாமல் சுதந்திர இந்தியாவில் இன்றைக்கும் அது எப்படி சொல்வதற்கே தெரியவில்லை. பல முறை அது சம்பந்தமாக பேசியாச்சு. ஆனால் அது ஒரு தடவையாவது 12 மேயர். ஆனால் இதன் மாநகராட்சி அங்கே வரி வசூலிக்க தயங்குகிறது என்பதை இங்கே தெளிவுபடுத்த வேண்டும். அதே போலவே நியூகாரன் சாலையில் இருந்திருக்கக்கூடிய அலெக்சாண்டர் சாலையில் இருந்திருக்கக்கூடிய பகுதிகள் குண்டும் குழியுமாக இருக்கிறது. இன்றைக்கு ஆம் சாலை என்று இருக்கக்கூடிய இந்த சாலைக்கு கீழ்ப்பாக்கத்தில் பேராயர் எஸ்ரா சகுனம் சாலை என்று இந்த மன்றம் பெயர்மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். எதிராக தமிழகத்தில் ஒரு துளி இடமும் கொடுக்காமல் சமூக தேடி கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் இன்றைக்கு தமிழகத்தில் இந்த சமூகம் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் படிக்கிற நீட் தேர்வில் அரசு பள்ளி சென்னை பள்ளிகளை சார்ந்த 8000 மாணவ மாணவிகள் இருக்கிறது. கண்டிப்பாக இது குறித்து மன்றத்தில் தொடர்ந்து கோரிக்கை வைப்பதனால மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் தெரிவித்து வாசம் கிட்டாது என்று எண்ணி நகைத்தவர்களின் முகங்களில் கரியை பூசினார், சாஸ்திரங்களை பொய்யாக்கினார், உண்மையும் உழைப்பும் தன்னம்பிக்கையும் இருந்தார், இந்த வானமே வசப்படும் என்று நிரூபித்து காட்டினார். அவர்களுடைய கனவுகளை நனவாக்கக்கூடிய திட்டங்களை செயல்படுத்தினார்.